தமிழ்ல ரொம்ப அழகா சொல்வாங்க. மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு. இப்போ தெய்வத்துக்கு முன்னாடியான ஒரு இடத்தை ஆசிரியர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சில ஆசிரியர்கள் செய்யக்கூடிய தவறுனால ஆசிரியர் சமூகத்திற்கே இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேடா ஒரு குற்றச்செயலாகவும் பார்க்கலாம். இப்போ சமீப காலங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சிறுமிகள் மற்றும் பள்ளி மாணவிகள் மீதான பாலியல் வன்கொடுமை அதிகரித்திருப்பது ஒரு பக்கம் இருக்க, பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவிகள் கிட்டேயே அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவது அதிகமாக தான் இருக்கு. ஒரு பள்ளிக்கு ஆசிரியர்களை நம்பி அனுப்பக்கூடிய பெற்றோர்களுக்கு இது மிகப்பெரிய பேரதிர்ச்சியாகவும் பார்க்கப்படுது. இப்போ தமிழகத்தில் சமீப காலமா பள்ளியில் நடைபெற்ற அதுவும் பள்ளி மாணவிகள் மீது ஆசிரியர் தொடுத்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை பற்றிய ஒரு சில விவரங்களை பார்க்கலாம். இப்போ மே மாதம் 2013ஆம் ஆண்டு, அதாவது கடந்த வருஷம் நெல்லையில் 7ஆம் வகுப்பு மாணவி ஆசிரியர் சாமுவேல் எடிசன் அப்படிங்கிறவரால் பள்ளியில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் பெற்றோர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதே போல 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கூடலூர்ல 11ஆம் வகுப்பு மாணவி ஆசிரியர் ரவிக்குமார் அப்படிங்கிறவரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க. அவரும் கைது செய்யப்பட்டாரு. செப்டம்பர் மாதம் 2013ஆம் ஆண்டு கோவையில் யூகேஜி மாணவி ஆசிரியர் விவேக் அப்படிங்கிறவரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க. அதே செப்டம்பர் 2013ஆம் ஆண்டு புதுச்சேரியில் 3ஆம் வகுப்பு மாணவி ஆசிரியர் ஹரிகிருஷ்ணன் அப்படிங்கிறவரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியிருக்காங்க. மேலும் பிப்ரவரி 2014ஆம் ஆண்டு நாமக்கல்ல 9ஆம் வகுப்பு மாணவி சமூக அறிவியல் ஆசிரியர் அருண்குமார் அப்படிங்கிறவரால் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக மார்ச் 2014ஆம் ஆண்டு புதுச்சேரியில் +2 மாணவி ஆசிரியர் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியிருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் பார்க்கும்பொழுது நிச்சயமா பெற்றோர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா பள்ளிகளில் நம்முடைய அறிவை வளர்ப்பதற்காகவும் திறமையை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்காகவும் நம்ம எது நல்லது எது கெட்டது எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் சொல்லிக் கொடுக்குற இடமா இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரியான ஆசிரியர்கள் மாணவிகள் மீதான அந்த பாலியல் வன்கொடுமையை நிகழ்த்தும் பொழுது நிச்சயமா அந்த மாணவிகளோட எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஏன்னா நம்ம கூடயே இருக்கக்கூடிய ஆசிரியர் இந்த மாதிரியான ஒரு செயல்களில் ஈடுபடும் பொழுது அவங்களுடைய எதிர்காலமும் கேள்விக்குறியாகுது. அதே நேரத்தில் ஒட்டுமொத்த ஆசிரியர் சமூகத்திற்கும் இது ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய செயலாக இருக்கு. நிச்சயமா இந்த மாதிரியான ஆசிரியர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கக்கூடிய பட்சத்தில் தான் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரியான செயல்கள் குறையறதுக்கு ஒரு வாய்ப்பாகவே அமையும்.